நம்ம இப்போ வந்ததுலேருந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே வந்து ஆடுகள்லாம் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா புறா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வான்கோழி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அமேசான் காடுகளில் இருக்கிற ஏதோ ஒரு விலங்கு ஒன்று குட்டி இருந்துச்சு. குரங்கு, குட்டி ஃபேஸ் இருக்க குரங்கு, குட்டி குரங்கு என்னமோ ஒன்று இருந்துச்சு. டாக் இருந்துச்சு. மாடு இருந்துச்சு, காளை மாடு, ஒரிஜினல் காளை மாடு இருந்துச்சு. குதிரைகளில் நிறையா வகைகள் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்புகளில் நிறையா வகைகள் பார்த்தோம். பெரிய பாம்பு, சின்ன பாம்பு, நிறையா வகைகள் பாம்புகள் பார்த்தோம். அடுத்து வெள்ளை எலி பார்த்தோம். வெள்ளை எலி பார்த்தோம். நிறையா ஐட்டம்ஸ் நிறையா பார்த்துட்டோம். ஸோ வந்து இவ்வளவு அனிமல்ஸை வந்து நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தோம். இங்கே ஹார்ஸ் ரைடு பயிற்சியும் கொடுத்துட்ருக்காங்க. என்ட்ரன்ஸ் ப்ரைஸ் வெறும் 100 ரூபா தான் வாங்குறாங்க. பாம்பெல்லாம் வந்து மேலே எடுத்து போட்டுக்கிறதுக்கு வெறும் 20 rupees தான் வாங்குறாங்க. ஒரு பாம்புக்கு மட்டும் ஒரு பாம்பு பெரிய பாம்பாக இருக்குது, அதுக்கு மட்டும்தான் 20 ரூபா. மற்ற பாம்புகள்லாம் நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், என்ன பண்ணாலும் அதுக்கெல்லாம் காசே கிடையாது. பேரட்டுக்கு வந்து ஆனால் 50 ரூபா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது போய் பார்க்கலாம். பெஸ்ட் ஸ்பாட் ஃபார் அனிமல் லவர்ஸ். இது வந்து டர்ட்டில்னு சொன்னாப்புல. டர்ட்டில் இது வந்து நிலத்தில் வாழ்றதான். இது வந்து 200 வருஷம் வரைக்குமே உயிர் வாழும். 200 to 400 வரைக்கும் வாழுமா. உள்ளர இருக்கிறது வந்து ஆமையா, அதுக்கு பேர் என்னமோ சொன்னார். ஸோ இது வேற. இது வந்து நிலத்தில் டாட்டாய்ஸ். இல்லை இதுதான் டாட்டாய்ஸ், அது டர்ட்டில்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனை, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹார்ஸ் ரைடுக்கு உண்டான கிரவுண்ட் இருக்குது. நீங்கள் ஹார்ஸ் ரைட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹார்ஸ் நிற்கிது பார்த்தீங்கன்னா, இது மேலே வந்து நமக்கு ஹார்ஸ் ரைடிங் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ஸ் சேல்ஸும் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒட்டக ரைடிங்கும் இருக்குது. இந்த ஒட்டகத்து மேலே ஏறி நீங்கள் ரைட் பண்ணலாம். ஒட்டகத்தெல்லாம் எப்படி கொண்டாந்தாருன்னே தெரில பாஸு. ஒட்டகம் கடிக்குமா என்னன்னு தெரியல. ஒட்டகமே கடிப்பியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்த தொடலாமா? அம்மாடியோ கடிக்குது. இதெல்லாம் பல லட்சங்கள். குதிரைகளோட ப்ரைஸ்லாம் பல லட்சம் இருக்கும். ஒன்று எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் ப்ரீடாக இருக்க மாதிரி இருக்குது. கத்தியவாரி, மார்வாரி, இந்த மாதிரி ப்ரீட் நேம்லாம் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஏன்னா நானும் குதிரையெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் வளர்த்ததா சொல்லுவாங்க. ஹாய். டைம் இல்லை. தொட முடியுது. இது எதுவும் கோச்சிக்கலை. இதோட அந்த லாடம் அந்த இதெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சான்ஸே இல்லை. இந்த மாதிரி குதிரையெல்லாம் நமக்கு குழந்த மாதிரி நம்ம வச்சுருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். கம்பீரமான குதிரை, ஆனால் வந்து நமக்கு குழந்த மாதிரி இருக்கணும். இந்த குதிரை தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்தியூர் சந்தையில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்த குதிரையாம். அப்பா வேறு லெவலில் இருக்குப்பா. ஒரிஜினல் ப்ரீடு எப்படி இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இவர் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பாசத்துக்கு வேலை பேச பார்க்குறியா? எப்படி இருக்குது பாருங்களே, அதுவும் கேமராவில் தெரியுறது. அப்பா என்னையா தீனி போடுறன்ற மாதிரி தான் இருக்குது. குதிரை அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தீனி ரொம்ப ரொம்ப முக்கியம். தீவனம் வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து குதிரை வந்து சைனிங்காகவும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் வர்றாங்களா சார், அதுக்கு வந்து ஃபீஸ் எப்படி சார்? இப்போ ஹார்ஸ் ரைடிங் ஃபீஸ்னால் இப்போ நாங்கள் பேசிக்காக ஒரு 3000 ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறோம். ஓகே சார். அதாவது ஸ்டார்டிங் ஆமாம், அதுக்கு ஒரு 6 classes கொடுத்துருவோம். ஓகே ஒரு பேசிக்காக இது குதிரைனா என்ன, ரைன்ஸ்னா என்ன, இது சேடல்னா என்னன்னு பேசிக்காக ஏறி ஓட்டவே விட்டுருவோம். ஓகே சார். அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து எப்போல்லாம் அவங்க வந்து ஓட்டணும் இன்னும் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்தந்த செஷனுக்கு 500 பே பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படியே யூசர் ஃப்ரெண்ட்லியாக மொத்தமாகவே முன்னாடி வாங்கிக்கிட்டு அப்படி பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். வராங்க நிறைய பசங்க. ஏஜ் வந்து எதில் இருந்து சார்? 7 yearsலேருந்து அப்போ எவ்வளோ வருஷம் வரையும் பண்ணலாம். 7 yearsலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். அப்புறம் என்னென்ன பேர்ட்ஸு என்னென்ன சேல் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை இப்போது பெருசாக நாங்கள் பெரிய சேல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஹார்ஸும்
ஆடுங்களும் ஃபேன்சி ஆடுங்களும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். பேர்ட்ஸு பெருசாக இல்லை, யாராவது மெயினாக கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். ஓகே சார். ஹார்ஸ் வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 50,000 இருக்குது, 50,000 இருக்குது, 50 லட்சம், 1 கோடி, எவ்வளோலாம் இருக்குது நம்மகிட்ட. அது மாதிரிலாம் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஹார்ஸை பார்த்தோம், அதுக்கு என்ன சார் சாப்பாடு போடுறீங்க? அப்படி இருக்கு? இல்லை அது நார்மல், அதுக்கு ஜெனட்டிக் ஜீன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதுதான் அந்த லைனேஜ்னு சொல்கிறது. அப்பா யார், அம்மா யார், தாத்தா யார், அதை பார்த்தா நாங்கள் வாங்குகிறோம். ஸோ இதெல்லாம் ப்ரூவனாக இருக்கிறதுனால தான் அது காஸ்ட்லியாகவே நாங்கள் வாங்குகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக போர்ஷாக்கான உணவு கொடுக்கணும். அதில் கொண்டக்கடலை, பால், முட்டை, இந்த மாதிரி நிறையா அதுக்குள்ள ஃபீட்ஸ் இருக்குது, இம்போர்ட்டட் ஃபீட்ஸ் இருக்குது. அப்புறம் கால்சியம் டானிக் மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அது ஸ்பெஷல் தான். அது அப்படியெல்லாம் அதை ரெடி பண்ணி கொண்டு போய் இங்கே போட்டால் தான் நம்ம அதை ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ரெடி பண்ணணும். மற்றபடி ஜீனும் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு சாதாரண குதிரையை வாங்கி நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சால் அப்படி ஆகுமானா ஆகாது. அந்த ஜெனட்டிக், அது என்னெல்லாம் ஜெனட்டிக்கில் இருக்கோ அது கண்டிப்பாக அதை நம்ம பூஸ்டப் பண்ணோம்னா நல்லா இதாக இருக்கும். சார் இது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி சார்? இது அமௌண்ட்டு பத்துதா அவங்களுக்கு? இல்லை கண்டிப்பாக பத்தாது. இது யாருக்கும் அதை அட்வைஸ் பண்ணுற பெரிய தொழில்லாம் இது ஒன்றும் கிடையாது. எனக்கு பேஷனாக இருக்குது, அதை நடத்துகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்காக வச்சுருந்தது. அப்புறம் கொஞ்சம் இப்போ வந்து ஆசையாக நிறையா வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஏதோ ஒரு லிமிட்டடாக ஒரு அமௌண்ட் வச்சு ஆரம்பிக்கணும். என் ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு இனிஷியேட் ஆகி அப்படி ஆரம்பித்தா தான் இது. இப்போ பரவாயில்ல, ஓரளவு தீனிக்கும் இதுக்கும் வந்துருச்சுன்னா போதும், நம்ம சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கு நாங்களாம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா ஏதாவது பண்ணலாமா சார்? அதாவது டொனேஷன் வாங்குறது இல்லை, 100% வாங்க மாட்டேன். இது ஓன் மணி, இதில் என் பேஷனுக்காக பண்ணுறத நான் இதை இன்னொருத்தவங்களுக்கு திணிக்கிறதில்ல. வரலாம், ஏதாவது ஃபீடு வாங்கிட்டு வந்து அது கொடுக்குறது, பெட் பண்ணுறது, அதுக்காக தான் வச்சுருக்கு. இது பெட்டிங் ஃபார்ம். இப்போ ரொம்ப இடத்துக்கு நீங்கள் போய் விசிட் பண்ண விட மாட்டாங்க. இவ்வளோ காஸ்ட்லியான அனிமல்ஸ் வச்சுருக்கையில் இன்ஃபெக்ஷன் உண்மையிலே பரவும். இப்போ நம்ம வச்சுருக்க மார்மோசெட்டுங்கிற மங்கி நீங்கள் ஸ்னீஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் தும்முனீங்கன்னா அதுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோ லேக்ஸ் கொடுத்து 7 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வாங்குறவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அது அட்வைசபிளும் கிடையாது. இப்போ நான் அதை உடைக்கணும், சரி எல்லா மக்களும் அதை பார்க்கட்டும், எல்லோரும் பார்க்கட்டும் தான் நம்ம பண்ணுறது. அதனால் டொனேஷன் மட்டும் இல்லை, வேண்டாம். அதை பண்ணுறத சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் பண்ணி நிறைய மக்கள் வந்துச்சுன்னா எனக்கு போதும். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ அந்த 100 ரூபா 50 ரூபா எனக்கு ரொம்ப சார் உண்மையிலே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் சார். நீங்கள் ரொம்ப பார்த்து நாங்களே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். நம்ம ஏரியாவில் இப்படி ஒன்று இருக்கான்ற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டினியூஸாக இதை நீங்கள் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் மூலயமா எங்களுக்கு நீங்கள் போடுறது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணுறோம் சார், பெரிய லெவலில். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்டு. இதோட வந்து இந்த ஏரியா வந்து முடியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் சுடுதா, சுடலை, லைட்டாக தான் சுடுது. இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. அடுத்தது அங்கே ஒரு சறுக்கல், குழந்தைங்க விளையாடுறது. இதோட முடியுதுங்க. டோட்டலாக இப்போதைக்கு நம்ம பார்த்த ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்குது. 100 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட வந்து நம்ம இந்த விலாகை முடிச்சுக்குவோம். இது வந்து உங்களுக்கு இந்த விலாகில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கிடச்சிது அப்படின்றத நம்ம சொல்லுங்கள். அதே மாதிரி இது மாதிரி வேறு எங்கேயாவது மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ஜாலியான ஃபன்னான விலாக்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு என் சிஸ்டரோட வந்து 2 சேலஞ்ச் பண்ணேன். ஒன்று கோழிசோடா சேலஞ்சு, இன்னொன்று ஐஸ்கிரீம் சேலஞ்சு. ஐஸ்கிரீம் சேலஞ்சில் என் தங்கச்சி என்னை ஏமாற்றி ஜெயிச்சிருச்சு. கோலி சோடால அதே மாதிரி எங்க அண்ணன் ஏமாத்தி கோலி சோடால நான் வந்து ஜெயிச்சிட்டேன், நேர்மையான முறையில் ஜெயிச்சிட்டேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்கை வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பார்க்குறோன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள். இந்த மாதிரி ஃபன்னான விலாக்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறு என்ன சேலஞ்ச் பண்ணலாம், வேறு எங்கே போகலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம போவோம். ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அருமை நண்பன் அருண் மற்றும் கேமராமேன் கீர்த்திகா பாண்டியன். பாய்.